குமுட்டி கீரைங்கக்கா? அது வந்து மேட்டுக்காட்டில் தாங்க. மேட்டுக்காட்டில் குமுட்டி கீரை வரும். இந்த பொன்னாங்கண்ணி கீரை இதெல்லாம் வராதுங்க அதில்? வருங்கன்னு வெள்ளை பொன்னாங்கண்ணி வரும். வெள்ளை பொன்னாங்கண்ணி, குப்பைக்கீரை, தொழில் கீரை, அந்த தடவை இது மட்டும்தான். சோளக்காடுங்க. இந்த சோளக்காட்டில் என்ன இருக்குன்னா பாருங்களேன், இப்போ வந்து பூ பூத்து அது வந்து முத்தி போச்சுன்னு தான் எனக்கு அர்த்தம். அது வந்து எத்தனை நாள் செடியிலைங்க அது பறிக்கணுது? அந்த சிகப்பு அதை இப்படி சிகப்பு கீரை பொறிச்சோமா நல்லது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சோளக்காடுங்க. இந்த சோளக்காட்டில் என்ன இருக்குன்னா பாருங்களேன், பாட்ஷா கீரை இருக்குங்க. பாட்ஷா கீரை வந்து இது வந்து யூரியா போடாத இடங்க, வெறுங்க எருவு, இந்த மாட்டோட சாணம் எருவு தாங்க, எருவால் வந்த இந்த பாட்ஷா கீரைங்க. இது வந்து உடம்புக்கு நல்லது. இது களிக்கு கடைஞ்சி சாப்பிட்டா அவ்வளோ நல்லா இருக்குங்க. நம்ம சாப்பாட்டுக்கு சோத்துக்கும் செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ வாங்க இது எப்படி பறிக்கலாம், எந்த தரத்தில் பறிக்கணும், எவ்வளோ நாளை இலையில் பறித்தா நல்லாயிருக்கும், தண்டு இதை சாப்பிட்லாமா, இதெல்லாம் சொல்லிட்டு இதை பாருங்க அக்கா பறிச்சிட்ருக்காங்க, கேட்கலாம் வாங்க. இது வந்து எத்தனை நாள் செடியிலைங்க அது பறிக்கணுது? 10 நாளில் வந்துருங்கண்ணே. 10 நாளையில் வந்துடுவாங்க. தண்ணி கட்டுற காட்டில் தான் வருமாக்கா அது? தண்ணி கட்டுற காட்டில் நல்லாயிருக்கும் கீரை. சரிங்கக்கா. அது மாதிரி சிகப்பு கீரையாக இருந்தால் நல்லாயிருக்கும். இது மாதிரி சிகப்பு கீரையாக இருக்குன்னா குழம்புக்கு நல்லாயிருக்கும். இது என்ன இப்போ பேர் பாட்ஷா கீரைங்களாக்கா? வேறு பாசா கீரை தாங்க. பாட்ஷா கீரை. பாசா கீரை தான். அந்த சிகப்பு அதை இப்படி சிகப்பு கீரை பொறிச்சோமா நல்லது. ஓ சரிங்க. நல்லாயிருக்கும். அதில் வந்து இந்த சிகப்பு கலரு அப்புறம் இன்னொன்று இந்த வெள்ளை கலர் வருதுங்களா? வரும். சரிங்க. இருந்தாலும் அந்த சிகப்பு தான் நல்லாயிருக்கும். சரிங்க. இப்போ வந்து பூ பூத்து அது வந்து முத்தி போச்சுன்னு தான் எனக்கு அர்த்தம். செடி வந்து அதான் இந்த முன்னே சின்ன முளப்பு கீரையாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகே ஓகேங்க்கா. இந்த இப்படி கீரை சின்னதாக இப்படி முளப்பு கீரையாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகே ஓகேங்க்கா. இந்த இப்படி கீரை. சரிங்கக்கா. இது என்னென்ன காட்டிலங்கக்கா வரும்? இந்த எல்லா காட்டுலையுமே வரும்பா, மேட்டுக்கு தோட்ட காட்டுங்கள்ல எல்லா காட்டுங்களையும் வந்துடும். சரிங்க. எல்லா காட்டுலையுமே வரும். இது விற்கிறாங்க தானேங்கக்கா? இப்போ விற்கிறாங்க, டவுனில் விற்கிறாங்க, நம்ம பட்டி காட்டுங்கள எங்கே போய் இது பண்ணுறாங்க. கரெக்டுங்கக்கா. கத்தை வந்து 10 ரூபாங்க்காங்க. ஆமாம், டவுனில் விற்பாங்க. டவுனில் 10 ரூபாங்க்கா கீரை. இந்த கீரை கிடைக்காது, இது ரொம்ப நல்லது. நம்ம யூரியாலாம் போடாதுனால நல்லாயிருக்கும். ஆமாம், இது வந்து நம்ம தான் அந்த மாட்டு சாணத்தினால நமக்கு இந்த இது அதே எரு தானேங்க்கா இது? ஆமாக்கண்ணே. சரிங்கக்கா. நான் யூரியாலாம் போடல. சரிங்கக்கா. அக்கா இது எதுக்கு சாப்பாட்டுக்கு நல்லா இருக்குமா, சோத்துக்கு நல்லா இருக்குமா, களிக்கு நல்லா இருக்குமாங்க்கா? பச்சரிசி சோறு பொங்குறதுக்கு நல்லாயிருக்கும், களிக்கு நல்லாயிருக்கும். சரிங்க. ஆனால் பச்சரிசி சோத்துக்கு தான் நல்லா இருக்கு இல்லைங்களாக்கா? களிக்கு நல்லாயிருக்கும். களி நல்லா இருக்குமா? சரிங்கக்கா. கீரையும் களியும் நல்லாயிருக்கும். சரிங்கக்கா. சரிங்கக்கா. கீரை அதிகமாக போட்டோம்னா நல்லாயிருக்கும். கீரை அதிகமாக போடணும், பருப்பு கம்மியாக போடணும். சரிங்கக்கா. அப்போ பருப்பு அதிகமாக போட்டுச்சுன்னா அந்த பருப்பு வாசனை. ஆமாம். சரி, பருப்பு வாசனை வரும், அதனால நல்லா இருக்காது. அந்த கீரையோட இது அதோட டேஸ்ட்டு வராது. அதான் சரிங்கக்கா. இந்த இடத்துல வேறு என்னங்கக்கா கீரைலாம் வரும்? பாசா கீரை தவிர வேறு என்னங்க கீரை வரும்? குப்பைக்கீரை வரும். குப்பைக்கீரைங்களா? தொய்யக்கீரை வரும். குப்பைக்கீரை, தொழில் கீரை. அந்த தடவை இது மட்டும்தான் வந்துருக்கு. சரிங்கக்கா. இந்த பொன்னாங்கண்ணி கீரை இதெல்லாம் வராதுங்க அதில்? வருங்கன்னு வெள்ளை பொன்னாங்கண்ணி வரும். வெள்ளை பொன்னாங்கண்ணி வரும் இல்லைங்களா? பிடிக்கிறதுலாம் இப்போ நிறைய பொறிக்கிறாங்க, நாம் பொறிக்கிறதுல. சரிங்க. அந்த குமுட்டி கீரைங்கக்கா? அது வந்து மேட்டுக்காட்டில் தாங்க. மேட்டுக்காட்டில் குமுட்டி கீரை வரும். சரிங்கக்கா. மேட்டுக்காடு அந்த கள்ளக்காடு இருக்குல்ல, அதுங்களில் தான் கிடைக்கும். சரிங்கக்கா. மேட்டுக்காட்டில் தான் குமுட்டி, பண்ணை கீரை. சரிங்கக்கா.